வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. நம்ம எல்லாருக்கும் நிறையா ஃபுட் மெமரிஸ் இருக்கும். சில சாப்பாடோட டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் அண்ட் ஸ்மெல்லு நமக்கு அந்த சாப்பாடை பற்றி ஞாபகப்படுத்தாமல் அந்த சாப்பாடை எங்கே சாப்பிட்டோம், யாரோட சாப்பிட்டோங்கிற நினைவுகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரும். அந்த மாதிரி தான் இந்த ஆரஞ்சு தோல் பண்ண வத்த குழம்பு. இந்த சிம்பிள் அண்ட் யூனிக் டிஷ்ஷு முதல்ல எங்கள் சித்தப்பாவோட பாட்டி பண்ணி தான் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த டிஷ்ஷை நான் பண்ணும்போதும் சாப்பிடும்போதும் அந்த பாட்டியோட பிக் ஸ்மைல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்போவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஷி ஹாஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் இன் மை லைஃப். இன்றைக்கி அவங்க ஞாபகார்த்தமாக இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 ஆரஞ்சை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். இது வத்த குழம்புங்கிறதுனால நல்லெண்ணெயில் தான் தாளித்து கொட்டுறது. தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, துவரம்பருப்பு, வெந்தயம், 2 மிளகா, கருவேப்பிலை. இதுக்கு உளுத்தம்பருப்பு கிடையாது. கடலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறிண்டு, அதனால் 1/2 கப்பு கடலை வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடின்னு ஒன்று இருக்கும். அந்த சாம்பார் பொடியை போட்டே இதை பண்ணலாம். அது இருந்ததுன்னா அதையே போட்டுக்கோங்க. அது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாம்பார் பொடி இல்லைன்னா அரைக்கிறதுக்கு இந்த சாமான்கள் தேவை. 4 டேபிள் ஸ்பூன் தனியா அளவுக்கு பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம், மிளகு, 7 பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, சால்ட் டு டேஸ்ட். வானலி சுட்டெடுத்து இப்போ லேசாக எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் இந்த மாதிரி நல்லா பொரிச்சோன்னு எடுத்துடலாம். இப்போ வறுக்க வேண்டிய சாமான்லாம் போட்டு வறுத்துட்டுடலாம். முதல்ல கடுகு. இது லேசாக வெடிக்க ஆரம்பித்த உடனே தனியா, பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். மிளகு, வெந்தயம், மிளகாவத்தூள் இதை போட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், செவக்க வேண்டியதில்லை. இது லேசாக வாசனை வர ஆரம்பிச்சுடுத்து. இந்த நேரத்தில் இந்த சீரகத்தை போட்டு ஒரே ஒரு தடவை பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த சாமானை பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். இங்கே அடிக்கணுமான சட்டி வச்சுருக்கேன். இது சுட்டுடுத்து இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்ட உடனே கடுகு, துவரம்பருப்பு, வெந்தயம், பட்டை மிளகா இதை போட்டு லேசாக வதக்கிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ கருவேப்பிலை, கடலை 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு தோலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோலியை மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது மஞ்சப்பொடி, வீட்டு சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், அரைச்சின்னு வந்த சாம்பார் பொடியில் 2 டேபிள் ஸ்பூனும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் பொடி எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது 10 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்கு. இது ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட். கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். வெல்லம் போட்டு 4 மினிட்ஸாக கொதிக்க விட்டுட்டேன். இது நல்லா சுண்டி எடுத்து நம்மளோட வத்த குழம்பு கமகமன் ரெடி ஆகிடுது. இந்த ஆரஞ்சு தோலையும் நிலக்கல்லையும் ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிட்லாம். இதை சாத்தில் போட்டு பிசைஞ்சிட்டு தேங்காய் போட்ட கறி, பருப்பு போட்ட கூட்டு, சுட்ட அப்பளத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.